லயன் சாக்லேட்ஸ்ல பாதாம், டேட்ஸ், சாக்லேட் மூணும் இருக்கு. ருசிக்கு சாக்லேட், அயன் சத்துக்கு டேட்ஸ், புரோட்டீனுக்கு பாதாம். தாத்தா ரொம்ப டெலிஷியஸா இருக்கு. லயன் சாக்கோ டேட்ஸ். குக்கர் விசில மறந்து உணவு வீணாகி போச்சா? இனி அந்த கவலையே வேண்டாம். வழங்குகிறோம் உலகின் முதல் விசில் கவுண்டர் குக்கர், புதிய அல்ட்ரா குரோனோ. அல்ட்ரா என்றால் ஆரோக்கியம். ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். சென்னை மற்றும் ராமநாதபுரத்தில் ரூபாய் 258 கோடி மதிப்பிலான போதைப் பொருளை ஜூன் 8ஆம் தேதி அமலாக்கத்துறை பறிமுதல் செய்தது. இந்த கடத்தலில் மூளையாக செயல்பட்ட ஜான் பிரிட்டோ என்பவர் அமைச்சர் ஆதவ் அர்ஜுனாவின் நெருங்கிய உறவினர் என்று திமுக ஐடி விங் பதிவிட்டது. இந்த அவதூறு பதிவை நீக்குவதோடு தன்னிடம் மன்னிப்பு கேட்க வேண்டுமென திமுக தலைவர் ஸ்டாலினுக்கு அமைச்சர் ஆதவ் நோட்டீஸ் அனுப்பினார். நோட்டீஸுக்கு எந்த பதிலும் வராததால் சென்னை ஹைகோர்ட்டில் வழக்கு தொடர்ந்துள்ளார். அதில் திமுக தலைவர் ஸ்டாலின் அனுமதியுடன் அந்த பதிவு வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கு அவர்தான் பொறுப்பு. அமலாக்கத்துறை செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ள ஜான் பிரிட்டோ எனது உறவினர் அல்ல. எனது நற்பெயருக்கு களங்கம் விளைவித்த ஸ்டாலின் மற்றும் திமுக ஐடி விங் 1 கோடி ரூபாய் நஷ்டஈடு வழங்க உத்தரவிட வேண்டும். சமூக வலைதள பதிவை நீக்கிவிட்டு பொய்யான தகவலை பரப்பியதற்காக ஸ்டாலின் மன்னிப்பு கேட்க வேண்டுமென்று அமைச்சர் ஆதவ் அர்ஜுனா தனது மனுவில் குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு நீதிபதி கோவிந்தராஜன் திலகவதி முன்பு விசாரணைக்கு வந்தபோது செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள் ஸ்டாலின் மற்றும் திமுக ஐடி விங் பதிலளிக்க உத்தரவிட்டு வழக்கை அன்றைய தினத்துக்கு ஒத்திவைத்தார்.